என் மருமகளை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷம் வாங்கினே. யார் தினம் என்ன போச்சு? ஊரு கண்டு படிச்சோம், உலக கண்டு படிச்சோம். ஐயோ அவங்க கண்ணுல போகும். ஐயோ என் மருமகள் எங்க இருக்கு தெரியலையே. என்ன லெக்கடி நான் தெரியலையே, என்ன பாடுங்க நான் தெரியலையே, என்ன கபடியா போய் நான் தெரியல. சத்தியமா சொல்றேங்க, அவ்வளோ தீர்ந்தது. அப்புறம் கபடியா தொடர்ந்து போய்க்கிறேன். நீதிமன்றம் காவல்காரன் நாயின் வாயை தொடர்பு வேண்டாம். நானும் என் மருமகளை சேர்த்துட்டானு நீதிமன்றம் தானே. இதெல்லாம் நீதிமன்றமா இல்லைங்க அம்மா கூறு ஊட்டியல் மன்றமா? கூட்டம் பண்றோமா? ஆமா மகனே மகனே பார்க்கலையே. ஐயோ என் ராஜா நான் மருமகளை பார்க்கலையே. அவன் எங்க இருக்கா? இவன் பார்க்கல பார்க்கணும். என் மருமகளை பார்க்கணும். எங்க 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 என் மருமகளை எங்க? ஐயோ யார் கண்டு பட்டதோ அவன் கொண்டு கொல்லி வைக்கும் இருப்பான கூடுவாங்க தெரியலையே. ஐயோ கலையரசி இருந்து விட்டாள். ஆனால் இத்தனை வேலை காலமாக நான் உயிர் பிறகு அவளை காதலித்தேன். இனியும் என்னுடைய மனதில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பாள் கலையரசி. அதனால் என்ன செய்வனும் தெரியுமா? அவள் ஏழையாக இருந்தால் உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை அவளுக்கு. என்னையே மனத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாள் அவள். அதனால் இருந்து செல்ல வேண்டும், காட்டு மகனை வளர்க்க வேண்டும். மகனே இளவரசருக்காக நான் நேர வேண்டும். எப்படிப்பட்ட பரமேஸ்வரன் எவ்வளவு இருந்தாலும் சரி அவனை கேள்வி கொண்டு வந்து அவனை தேடி தேடி நாமே தண்டை கொடுப்போம். வர 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 உன்னை நினைத்தே காலம் வாழப் போகின்றேன். இனி என்னுடைய வாழ்வில் திருமணம் என்பதே இல்லை, சந்தோஷம் என்பதே இல்லை. உன்னையே நினைத்து வாழப் போகின்றேன். குடும்பத்தை பிரித்த பெண்ணை காதலித்து அவளை கைவிட்டு என்ற எப்பொழுது பார்த்தாலும் அவளையே நினைத்து அழுது கொண்டிருக்கிறான். அவனுக்கு எப்பொழுது ஆறுதல் சொன்னாலும் அவனுக்கு என்ன மாறுதல் சொல்ல வேண்டும் என்று தெரியும். மார்க்கமா என்ன மார்க்கம்? என்ன மார்க்கம் தெரியுமா? சதா சர்வ காலமும் இறந்து போன கலையரசி நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றார். அவருடைய மனம் மாற வேண்டும் என்றால் நல்லதொரு இளவரசியை பார்த்து திருமணம் முடித்தால் அவர் மனம் மாறிவிடும். நல்ல வருத்தம். நம்முடைய மகனுக்கு திருமணத்தை செய்து வைத்தால் அவருடைய மனம் மாறிவிடும் என்கிறார். ஆமா என்னால் எத்தனை இளவரசியை பார்க்கலாம்? ஏங்க நாங்க எங்க கட்டு பொண்ணு தேடுவோம். நாங்க யார குடுப்பாங்க பொண்ணு எங்களுக்கு? எதற்காக நீங்கள் இளவரசி அடைய வேண்டும்? இறக்கவே இருக்கின்றார் உங்களுடைய உறவினர் சோனபுரி நாட்டில் மன்னன். ஐயோ ஐயோ எங்க அண்ணா பொண்ணுமே இல்லாதவன். அந்த பொண்ணு வேணாங்க எனக்கு. எனக்கு மறுபடியும் வேணாங்க. ஆமா தலைமையாரே அந்த பொண்ணு வேணாம். என் அண்ணன் பொண்ணு ரொம்ப ஏழு முடிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு வேணா வேற இடமே சொல்லி பார்ப்போம். நீங்கள் அண்ணா எப்பொழுது கண்டீர்கள்? நான் கண்டு 25 ஆண்டுகள் இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையை இப்போது வைக்கிறார்கள். ஆமா தற்போது யார் தெரியுமா? யார்? சுகுணபுரி நாட்டிற்கே பெயராக தெரிவது. அப்படியா? அப்படி என்றால் அவருடைய மகள் சுகுணாதேவி சிவனுடைய அருளால் பிறந்தவள். அவரை நம்முடைய இளவரசருக்கு திருமணம் செய்து வைத்தால் நம் நாட்டிற்கு நல்லது, நமக்கும் நல்லது. அப்படி என்றால் நான் நினைத்தது நடக்குமா? அப்படியா? இப்படி வாங்க சென்னையே 101 சவரம் 3 லட்சம் பணம் ஒரு காரு ஒரு புல்லட் கிடைக்குமா? பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வழக்கம். ஆமா கேட்பது வழக்கம் அல்லவா? கேட்பதிலே தவறில்லை. ஆமா அவர் யார்? சுகுணபுரி நாட்டின் மன்னன். ஆமா அவர் திருப்பதோ 2 மகள்கள். அப்படியா?
மொத்த மகனை நம்ம இளவரசருக்கு திருமணம் செய்து வைத்தால் நாட்டிலே சரி பாதி. அப்படியா? இப்போ செலவிடும் என்னங்க வாங்க எங்க அண்ணன் பொண்ணுதாங்க எங்க அண்ணன் பாக்கணும். நான் பணம் பண்ண நீ வாக்கியே போட்டு போறியா? இப்போ அண்ணன் பார்க்க வேணும். அண்ணே நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் ஆண்டு வருகின்றேன். ஆனால் எனக்கு முதல் வரக்கூடிய காவல் கடமை எல்லோரும் பார்க்கலாம். பார்த்தீங்களா அந்த மல்லாட்ட